பரிசல் சவாரி செய்யறதுக்கு யாரும் ஒக்கேனக்கல போய் ரொம்ப கஷ்டப்படுவானா கண்டிப்பா நீங்க எல்லாரும் மாதவரம் வந்தாலே போதும். நல்லா இருக்கு, இது ரொம்ப கிளீனாவும் இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு பத்தி நிறைய விஷயங்கள் ஒரு பனைமரம் உருவாக்குறது வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 500 வருஷமாச்சு ஆகும். இவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா அது பேசுங்க மாட்டாங்க. ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் வணக்கம். ரீல்ஸ் அவ்வளவுதான். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மாமி வித் லூட்டி. இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்க என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஒரு அருமையான ஒரு பரிசல் சவாரி பண்றதுக்கு ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். எங்க இருக்கு அப்படின்னு நீங்க என்ன வந்து கேட்கலாம். எனக்கு தெரியும். ஆமா, அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சலாம். சொல்றேன், இது வந்து மாதவரம் அருகில், மிக அருகில் மாதவரம் பால் பண்ணை பக்கத்துல. பால் பண்ணை எங்க இருக்குன்னு தெரியாது, பால் பண்ணை பக்கத்துல அது இருக்கு. ஆனா இருக்கு இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு நீங்க ஃபேமிலியோட வந்து சுத்தி பாருங்க. ஓகே, லேட் ஆயிட்டோம். இதுங்க ரொம்ப சமத்தா இருந்தது. இங்க ஒண்ணு பக்கத்துல நிக்கிறது. இது வந்து ஒரு புது பாட்டு எங்க கொண்டு வந்து ஆடு சாங்கோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம். பேசவே லைக் and follow us. ஓகே, ஆகாஷ் மீடியா சொல்லுவார். சொல்றா பாரு, பேசலாம். லைக் கமெண்ட் சர்க்கிள் ஃபாலோவர்ஸ். இதோட உங்களுக்கு மைக் கொடுத்துக்கறானே. கேட்டா 1200 ரூபாய்க்கு மைக் வாங்கி கொடுத்துக்கறேன். லைக் ஃபாலோ சக்சஸ் சொல்றாங்க. 1200 ரூபாய். நீ என்ன சொன்ன? 1200 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கம்மியா இருக்கு சொன்னமா. நீ என்ன சொன்ன? 120 ரூபாய்க்கு இந்த மைக் வாங்கினேன்னு சொன்னா 1500 ரூபாய் மைக். பாருங்க, பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆனா இது மாதிரி இடம் சென்னையில இது மாதிரி ஒரு இடமா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. பச்சை பசையில் பச்சை பச்சை செம்மையா இருக்கு இந்த இடம். அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. வாவ், they have maintained it very nicely. Entrance fee only 40 rupees. தமிழ் சேனல் இது, எங்க சேனல். Entrance fee only 40 rupees. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி ஒரு அழகான இடம் இந்த ஊர்ல இருக்காங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரீஸ் எல்லாம் அவ்வளவு அழகா கட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஷேப்பா இருக்கு. யூசுவலா யூஎஸ்ல தான் இந்த மாதிரி கட் பண்ணி அழகா வைப்பாங்க. பட் இங்க ஒவ்வொரு இடமும் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இயற்கை ரசிகர் ஒண்ணும் தெரியாது. சோ மக்களே, அடுத்த ட்ரிப் இங்கே பண்ணவும் என்ன பண்ணவும், இங்கே குழம்பு பண்ணுவோம், கட்டிங் பண்ணவும், சவாரி பண்ணவும், இந்த தத்திகளை கூட்டின்னு வர. அங்க பாருங்க, பானையில தண்ணி ஊத்துறாங்க. ஆமா, இங்கேயும் அப்படிதானே. ஆமா ஆமா ஆமா. அங்க பாருங்க ரீல்ஸ் பாரு பின்னால. அதாவது எங்க போனாலும் என் பங்காளி தினேஷ் வந்து கரெக்டா வந்துடுறாப்ல. கல்லுல என்ன இது எதோ தண்ணி ஊத்திருக்காங்க. தெரியல. பெருசா இருக்கிறாரு. எங்கடா அங்க போய் பாத்துட்டு வந்துடலாம்டா. மூடற போவாங்கடா. போய் பாத்துட்டு வருவியா? காணும் இருக்குடா வந்து பெரிய இடம் டீஜெண்டாரு. இந்த பக்கம் வாங்க. ஓ இதானா? ஓ இதானாவா? என்ன தண்ணியே இல்ல. எப்படி நம்மளே நீந்திக்க வேண்டியதான? எல்லாரும் வந்து பாருங்க. பரிசல்ல போறோம். சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க ஒகேனக்கல் போய் ஒகேனக்கல் போய் பரிசல் போக ஆசைப்படுறவங்க போக முடியாது, தூரமா இருக்கும். வந்தீங்கன்னாக்க அருமையான ஒரு பரிசல் சவாரி பண்ணிக்கலாம். இதுக்கு தனியா பே பண்ணுங்களா? ஒகேனக்கல் கிடையாது, சும்மா ஒகேனக்கல். ஆமா, மேன் நல்லா இருக்குடா இது. ரொம்ப நல்லா இருக்கு. பயமாவும் இருக்கு. சோ பரிசல்ல போறோம், பாக்கலாம். ஊரோட திரும்பி வந்தா பேசுறோம். பாய் 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 பாய். லவ் யூ. ஊரோட திரும்பி வந்தா என்னமா சொல்றீங்க? உட்காருங்க சொல்றேன். எந்த சைடு உட்காரணும்? இங்கயா உட்காருவா.
சரி நான் அந்த சைடு போயிடுறேன். இங்க போய் உட்காந்து கீழே பாத்தியா உட்காந்து குமார் பத்தோட உட்காந்து இறங்கி ஒரு பாட்டு பாடணும்டா. தண்ணி அது செல்ல 1 3 4 5 6 7 8 9 பேரா கம்முனிடுறா அவனே 2 பேரு நல்ல ஜோக்கா லிட்டில் மூமெண்ட்ல அருமையா இருக்குது இல்ல இல்ல பாரு அது இருக்கு மீன் இருக்கு பாம்பு இருக்கு முதல்ல இருக்கு ராசாப்பட்டினம் வழியா ஒரு முதல்ல வள வருதா அது அப்படியே நம்மள தூக்கிடு மேல சொல்லுங்க நீ செம்மையா பரிசல் சவாரி செய்யறதுக்கு யாரும் ஒக்கனைகளை போய் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் மாதவரம் வந்தாலே போதும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலியமா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இவர் பண்ற ஜாப் வந்து ஈஸி ஜாப் கிடையாது. பிக் கிளாப்ஸ் டு ஹிம். ஏன்னா ஆமா 9 adults வந்து இது மாதிரி பரிசல் சவாரியில கூட்டிட்டு போறது இட்ஸ் நாட் an ஈஸி ஜாப். அவருக்கு பேலன்ஸ் இருக்கணும், அவருக்கு தெம்பு இருக்கணும், அவருக்கு வந்து நல்ல மனசு இருக்கணும், எனர்ஜி இருக்கணும். அதாவது சொல்றோம் அவருக்கு ஆனந்தமான மனசு இருக்கணும். இல்லைன்னா நடுவில் அப்படியே நிறுத்திட்டு அவர் ஸ்விம் பண்ணி போயிடுவாரு. நாங்க வந்து அம்போ சிவசம்போ அப்படின்னு. மேடம் உங்களுக்கு ஸ்விமிங் தெரியுமா? தெரியாதா சார்? உங்களுக்கு தெரியுமா? சார் இப்படி பண்றீங்க. எல்லாரும் யாரு பிரகாஷ் தான் காப்பாத்துறோம். நல்லா தெரியும். கடலே ஸ்விம்மிங் போட்டுவாங்க. நீங்க நின்னாலே இடுப்பு அந்த 3 அடி கூட எங்களால நிக்க முடியாது. தண்ணிதான் பயம். இது செம்மையா இருக்கு. 3 அடி இல்ல அதிகமாவே இருக்கும். இவர் பயமுறுத்துறாரு. நம்ம நின்னமா ஆமா வேணாண்டா இவனா ரஜினி ஒரு 10 லட்சம் ரிசீவ் பண்ணிட்டு போவானு அந்த எதிரியாளிக்கு பண்ற 2 சைடுல அதுதான்டா லாஸ்ட் டைம் நம்ம அந்த ஆவடியில பாடினோம்ல. என்ன பாடுவோம் குமார் ரொம்ப ஃபேவரட் பேர் உண்மையில இந்த பேரு. ஐயோ குமார் இன்னைக்கு ரொம்ப நல்லா சிரிக்கிறாரு. ரொம்ப டீசெண்டா சிரிக்கிறாரு. ரொம்ப கலனாயத்தோட இருக்காரு. இன்னைக்கு குமாரோட கெட்டப்பே ரொம்ப இது வரைக்கும் இருந்த கெட்டப் வேற. பரிசல் மாதிரி மேல ஏறி இதுக்கு எப்படி கெட்டப் வேற மாதிரி ஆயிடுச்சு குமாருக்கு. தள்ளி விட்டுருந்தா. ஆமா அம்மா அதாவது பாத்தீங்கன்னா சொல்லு. அதாவது பாத்தீங்கன்னா அப்ப எதையும் பார்க்க வேணாம், வாங்க போவோம். அதாவது பாத்தீங்கன்னா நாங்க சவாரி முடிச்சிட்டோம். ஒரு பரிசல்ல 9 பேர் போலாம். ஆமா நாங்க நினைச்சோம் பரிசல் வந்து ஃப்ரீ அப்படின்னு நினைச்சோம். பட் அவர் அதுக்கும் 40 ரூபா பணம் வாங்கிட்டார். சோ ஒருத்தருக்கு 80 ரூபா. சோ என்ட்ரன்ஸ் பிளஸ் பரிசல்ங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கு. நல்லா இருந்தது. இட் வாஸ் a small round but it was very good and they have maintained this place so nicely, so well. நல்லா இருக்கு. இது ரொம்ப கிளீனாவும் இருக்கு, நல்லா இருக்கு. நான் நேத்திக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போனோம்ல, நான் என்ன சொன்னேன், அது அந்த இடமும் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடமும் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கு. So people, everyone come here with your children, with your family, with your lover, with your boyfriend, with your girlfriend, anything. Okay? அதுக்கு மேல என்னால பேச முடியாது. I enjoyed with my sister and these guys. And thank you to the cameraman also. Yeah. So now what we are going to do is we are going to ask the cameraman to talk. Because he is today his dress is very smart. So we are going to ask him to talk. நிறைய விஷயங்கள் ஒரு பனைமரம் உருவாக்குறது குறைஞ்சபட்சம் ஒரு 500 வருஷமாச்சும் ஆகும்.
அப்பா இல்ல அந்த 500 வருஷத்துல பழமையான பனை மரங்கள் வந்து நிறைய இருக்கு. பூ மரமும் இருக்கு. பூ மரத்தோட பயன்கள் என்னன்னா, அந்த பூ வந்து கார்த்திகை தீப தண்ணிக்கு அதை வந்து உடைச்சி அதை கறியாக்கி அதை பொடியாக்கி அதுக்கு மேல நெருப்பு வச்சு சுத்தும் போது இந்த ஒரு ஃபயர் வரும் பாத்தீங்களா, அதுக்குதான் வந்து இந்த பூ மரம் யூஸ் ஆகுது. இன்னொன்னு வந்து தாய் மரம் எதுக்குன்னா நொங்கு சாப்பிடலாம், நொங்கு சாப்பிட்டு அதுல வண்டி வச்சு ஓட்டலாம், அதை கல்லறை குடிக்கலாம், எல்லாமே ரொம்ப நல்லது. பணம் கிழங்கு இருக்கு, பணம் கிழங்கு சாப்பிடலாம், பணம் வந்து பாத்தீங்கன்னா விசிறல் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி என் டு என் இருக்கு. பனை மரத்தை அறுத்தா கூட பாத்தீங்கன்னா அதோட பலகையை வச்சு சென்டரிங் ஒர்க் பாத்துக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஒரு பனை மரம் எவ்வளவு இருக்கு. இன்னொன்னு இந்த மாதிரி பனை மரம் டெல்லியில பார்க்க முடியாது, சவுத்ல தான் பார்க்க முடியும். ஆமா, ஆனா பனை மரம் இருக்கு. அதனால ஹாய் மக்களே, ஹாய் மக்களே. லாஸ்ட் டைம் ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்கல்ல, ஹைதராபாத்ல 400 ஏக்கர் நில காட்டு அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்தரங்கள். பாருங்க, இது ஒரு மினி காடு மாதிரி தான் இருக்கு. இடங்கள் பாருங்க, பச்சை பசேல்னு இருக்கு. சோ இது மாதிரி காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. இது மாதிரி இடத்த எப்படி அழிக்கணும்னு உங்களுக்கு தோணுது? அப்புறம் மக்கள் எங்க போவாங்க, என்னத்தை பாப்பாங்க, மிருகங்கள் எங்க எல்லாரும் எங்க போவாங்க? எப்ப பாரு வீடு, பில்டிங், கார், அதை மட்டும் பாத்துட்டே இருந்தா போருமா? புல்வெளி, கிரீனரி, ஒரு ரொமான்ஸ், ஒரு அழகான ஒரு எப்போதுமே இது மாதிரி மரங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ரொமான்டிக் ஃபீல் வரும். சோ ரொமான்ஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாம் எங்கதான் போவாங்க? மரம், செடி, கொடியில். வீட்டுல எத்தனை நாள் தான் ரொமான்ஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆமா, எவ்வளவு பெருசா இருக்கிறானா அது. ஸ்டார்ட்ல பண்றது அது இது அடையாளம், அடையாளம் நம்பர்ஸ், அடையாளம். ஸ்மைலி 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 வாட்ஸ்அப்ல ஸ்மைலி இருக்கும்ல, அந்த மாதிரி. எத்தனை தடவை சொல்லுங்க பெரிய இடம், பெரிய இடம், பெரிய இடம். இது அழகா இருக்கு. முட்டை குண்டு வந்து கோழி வருது. அர்ஜுன மகாராஜா வந்து எல்லாத்துலயுமே எமோஜி தான் இருக்கு. மங்கி இருக்கு, மங்கி இருக்கு, மங்கி நாங்கெல்லாம் இருக்கோம். ஓட்ட எடுக்கிறாங்களா? மைக் இல்ல உங்கள்ட்ட, எதுவும் பேசாதீங்க. இருடி, நான் மைக் தரேன், பேசு. அது அங்க இருக்கு. இப்ப வந்து மைக்க கட்டுற கமிட்டி இது நானு கேஷவே மாட்டேன். முட்டா போய் இங்க ஒரு கோழி குஞ்ச பாருங்க, அருமையான கோழி குஞ்சு. நான் குடிக்க மாட்டேன். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. வாங்கல இப்படி கேப்போம். உள்ள பூந்தாட்டி உள்ள போனா இந்த பெயிண்டா போய் நான் தான் சொன்னேன், பூமராங் எடுக்கலாம். அந்த டான்ஸ். we had a very nice experience. இதுல மெயின் ரீசன் என்னன்னா பரிசல் கொஞ்சம் தான், பட் பார்க் அண்ட் கிரீனரி அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த அண்ணாவை பாக்கிறதுக்காக அடுத்த தடவை வருவேன். சோ இவர் நல்ல வெல் டிசிப்ளின்டு. சைக்கிள்ல வந்து மேடம் போங்க அப்படின்னாங்க, நாங்க காலி பண்ணிடுறோம். சோ இவர் சிரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ சார். ஹலோ சார், தேங்க்யூ சார். இந்த மைக் எதுக்கு சார்? யாரும் போராட்டி அப்படியே எல்லாரும் அலறி அடிச்சுன்னு ஓடுறாப்லையா சார்? அதுதான் பாத்தீங்களா, யாரும் போலேனா இது மாதிரி மைக் போட்டு அப்புறம் முடி. Thank you for watching Mommy with Lotus YouTube channel. Yes. கண்டிப்பா லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. Bye bye, love you all, love you too.